அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி லா 2ல் பார்ட் டியில் ப்ராப்ளம் பற்றி கேட்பாங்க. ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு இந்து ஆண் உயில் எழுதாமல் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட சொத்தை நம்ம எப்படி பிரித்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நமக்கு முதல் வகுப்பு வாரிசுதாரர்கள் யார், இரண்டாம் வகுப்பு வாரிசுதாரர்கள் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் சொத்தை பிரித்து கொடுக்குறப்ப முதல் வகுப்பு வாரிசுதாரர்கள் அவங்களோட ரிலேஷன் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு போகும். அவங்க யாருமே இல்லை, முதல் வகுப்பு வாரிசுதாரர்கள் யாருமே இல்லை அப்படின்னா அது இரண்டாம் வகுப்பு வாரிசுதாரர்களுக்கு போகும். ஸோ அதனால் முதல் வகுப்பு வாரிசுதாரர்கள் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சரி, வாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம். முதல் வகுப்பு வாரிசுதாரர்கள் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிளேஸில் மகன் இருக்காங்க, அடுத்து மகள், விதவை, தாயார், முன்னதாக இறந்துவிட்ட மகனின் மகன், முன்னதாக இறந்துவிட்ட மகனின் மகள், முன்னதாக இறந்துவிட்ட மகளின் மகன், முன்னதாக இறந்துவிட்ட மகளின் மகள், முன்னதாக இறந்துவிட்ட மகனின் விதவை. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, முன்னதாக இறந்துவிட்ட மகனுடைய, முன்னதாக இறந்துவிட்ட மகனின் மகன், முன்னதாக இறந்துவிட்ட மகனுடைய, முன்னதாக இறந்துவிட்ட மகனின் மகள். அடுத்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா, முன்னதாக இறந்துவிட்ட மகனுடைய, முன்னதாக இறந்துவிட்ட மகனின் விதவை, முன்னதாக இறந்துவிட்ட மகனுடைய, முன்னதாக இறந்துவிட்ட மகளின் மகள். அடுத்து முன்னதாக இறந்துவிட்ட மகளுடைய, முன்னதாக இறந்துவிட்ட மகனின் மகள், முன்னதாக இறந்துவிட்ட மகளுடைய, முன்னதாக இறந்துவிட்ட மகளின் மகன். அடுத்து முன்னதாக இறந்துவிட்ட மகளுடைய, முன்னதாக இறந்துவிட்ட மகளின் மகள். இவங்க எல்லாமே தான் பார்த்தீங்கன்னா முதல் வகுப்பு வாரிசுதாரர்களில் வராங்க. இவங்க யாருமே இல்லை அப்படின்னா மட்டும்தான் அடுத்து இரண்டாம் வகுப்பு வாரிசுதாரர்களை பற்றி பார்ப்பாங்க. ஓகேங்களா? சரி, வாங்க இரண்டாம் வகுப்பு வாரிசுதாரர்கள் யார் யாருங்கிறத பற்றி பார்க்கலாம். இரண்டாம் வகுப்பு வாரிசுகளில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தந்தை. இரண்டாவது இடத்துல மகனின் மகளின் மகன், மகனின் மகளின் மகள், சகோதரன், சகோதரி. இவங்க 4 பேருமே செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. தேர்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா மகளின் மகனின் மகன், மகளின் மகனின் மகள், மகளின் மகளின் மகன், மகளின் மகளின் மகள். இவங்க 4 பேருமே பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. ஃபோர்த்து பிளேஸில் சகோதரனின் மகன், சகோதரியின் மகன், சகோதரனின் மகள், சகோதரியின் மகள். அடுத்து ஃபிஃப்த்து பிளேஸில் தந்தையின் தந்தை, தந்தையின் தாய். அடுத்து சிக்ஸ்த்து பிளேஸில் தந்தையின் விதவை, சகோதரனின் சகோதரி. அடுத்து 7வது இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தந்தையின் சகோதரன், தந்தையின் சகோதரி. 8வது இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தாயின் தந்தை, தாயின் தாய். லாஸ்ட் பிளேஸில் 9th பிளேஸில் தாயின் சகோதரன், அடுத்து தாயின் சகோதரி இருக்காங்க. இவங்க தான் இரண்டாம் வகுப்பு வாரிசுதாரர்கள். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டயக்ராம் போட்டு அதுபடி நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இப்போ ஒரு இந்து ஆண் உயில் எழுதாமல் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு என்னென்ன உறவு முறைகள் இருக்காங்க, அதை அவங்களுக்கு எப்படி பிரித்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ இந்து ஒருவர் தன்னுடைய விதவை, அதாவது அவங்க மனைவி, மகன், தாயார், தகப்பனார், தங்கை மற்றும் சகோதரனின் மகன் ஆகியவர்களை விட்டுவிட்டு உயில் குறிக்காமல் இருக்கிறார். அவருடைய சொத்தை அவர்களிடையே பிரித்து கொடுக்கவும் அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கேட்பாங்க. இப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, முதல் வகுப்பு வாரிசுதாரர்கள் யார் இருந்தாங்க, விதவை இருந்தாங்க, மகன் இருந்தாங்க, தாயார் இருந்தாங்க. தகப்பனார், தங்கை மற்றும் சகோதரியின் மகன் இரண்டாம் வகுப்பு வாரிசுதாரர்கள். அதனால் முதல் வகுப்பு வாரிசுதாரர் இருக்கிறப்ப இரண்டாம் வகுப்பு வாரிசுதாரர்களுக்கு பங்கு போகாது. ஸோ அதனால் விதவை, மகன், தாயார் இவர்களுக்கு மட்டும்தான் பங்கு போகும். அவங்களுக்கு எப்படி பிரித்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். விதவை, மகன், தாயார். ஸோ 3 பேர் இருக்காங்க. இப்போ 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க சொத்தை 3ஆக பிரித்து ஆளுக்கு ஒரு பங்கு கொடுப்பாங்க. அப்போ 1/3, 1/3, 1/3. இப்போ 1/3 + 1/3 + 1/3 = 3/3 வந்துடுங்களா? இப்போ கடைசியில் 1ன்னு வந்துருச்சுன்னா நீங்கள் பிரித்த சொத்து முறை கரெக்டு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு சம்மு. அடுத்து 2வது சம் பார்க்கலாம். இப்போ ஒரு இந்த ஆண் உயில் எழுதாமல் மனைவி, தாய், தந்தை, 2 சகோதரர்களை விட்டு இறந்துட்டாங்க. ஸோ இதை எப்படி பிரிக்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ 2 சகோதரர்கள் இரண்டாம் வகுப்பு வாரிசுதாரர், தந்தையும் இரண்டாம் வகுப்பு வாரிசுதாரர். இப்போ மனைவி, தாய் மட்டும்தான் முதல் வகுப்பு வாரிசுதாரர்கள் இருக்காங்க. அதனால் தந்தைக்கும் 2 சகோதரர்களுக்கும் சொத்தில் பங்கு கிடையாது. இப்போ மனைவிக்கும் தாய்க்கும் மட்டும் எப்படி பிரிக்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம். சொத்தை 2ஆக பிரித்து மனைவிக்கு பாதி, அம்மாவுக்கு பாதி கொடுத்துருவாங்க.
இப்போ இந்த மாதிரி மட்டும் எழுதாமல் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்த்ததுக்கப்புறம் ஆன்சர் ஷீட்டில் எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, தந்தை 2 சகோதரர்கள் இருவரும் வந்து 2ஆம் வகுப்பு வாரிசுதாரர்கள், மனைவி தாய் மட்டும் முதல் வகுப்பு வாரிசுதாரரை சார்ந்தவர்கள். எனவே மனைவிக்கும் தாய்க்கும் சரிசமமாக சொத்திலிருந்து பங்கு பிரித்து கொடுக்கப்படும்னு தெளிவாக எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கால்குலேஷன் போடுங்க, தெளிவாக உங்களுக்கு புரியும். அடுத்து 3வது கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு இந்து ஆண் வந்து மனைவி, தாய், 2 மகள்கள், 3 மகன்கள் மற்றும் தனது தந்தை ஆகியோரை விட்டு இறக்கிறார். ஸோ இதை எப்படி பிரித்து கொடுக்கலாம்னு நம்ம பார்க்கலாம். நமக்கு நல்லாவே தெரியும், முதல் வகுப்பு வாரிசுதாரர்களில் மனைவியும் இருக்காங்க, தாய் இருக்காங்க, மகளும் இருப்பாங்க, மகனும் இருப்பாங்க. ஓகேங்களா? தந்தை மட்டும் 2ஆம் வகுப்பு வாரிசுதாரர். ஸோ அதனால் தந்தைக்கு மட்டும் சொத்து கிடைக்காது. இப்போ இதில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? மனைவி, தாய், 2 மகள்கள், 3 மகன்கள், மொத்தம் 7 பேர். ஓகேங்களா? அதை அப்படியே நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இப்போ 7 பேர் இருக்காங்களா? மனைவி, தாய், 2 மகன்கள், 2 மகள்கள், 3 மகன்கள். ஓகேங்களா? அப்போ மொத்தம் 7 பேர் இருக்கிறதால சொத்தை 7ஆக பிரித்து ஆளுக்கு ஒரு பங்கு கொடுத்துருவாங்க. அப்போ எல்லாருக்கும் 1/7 கிடைக்கும். இங்கே 2 மகள்கள் இருக்கிறதால எனக்கு 1/7, இங்கே 3 மகன்கள், அதனால் 1/7 + 1/7 + 1/7. அடுத்து இப்போ போட்டு பாருங்கள். எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா, சொத்து பிரித்து கொடுத்ததை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு கடைசியில் 1 வரணும். அப்படி வந்தால் தான் நீங்கள் பிரித்து கொடுத்துருக்க முறை சரியானதுன்னு அர்த்தம். 1 2 3 4 5. ஸோ 7/7 = 1. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். புரியலன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்த கொஷின் போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு இந்து ஆண் முன் இறந்த மகனின் கைம்பெண், அதாவது விதவை, அவங்க அதுக்கப்புறம் மகளின் மகள், இவங்களை விட்டுட்டு இறக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி சொத்தை பிரித்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் 2 பேருமே முதல் வகுப்பு வாரிசுதாரர்கள் தான். ஸோ அதனால் இந்த சொத்தை 2ஆக பிரித்து ஆளுக்கு பாதியாக கொடுப்பாங்க. அப்போ எக்ஸ் அவங்களுக்கு 1/2, ஒய் அவங்களுக்கு 1/2. ஸோ 1/2 + 1/2 = 1 வந்துடும். ஓகேங்களா? அடுத்து ஒரு இந்து தனது முறைமண பிறப்பு மகன், அடுத்து விதவையாக்கி போன மருமகள், வைப்பாட்டி, அதாவது திருமணம் ஆகாமல் அவங்க கூட வாழ்ந்துருப்பாங்க, அவங்கள தான் வைப்பாட்டின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் முறைமண பிறப்பில்லா மகள் ஆகியோரை விட்டுட்டு இறக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி சொத்தை பிரித்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் முறைமண பிறப்பு மகன் அவங்க முதல் வகுப்பு வாரிசுதாரர். அடுத்து விதவையாகி போன மருமகள், இவங்களுமே முதல் வகுப்பு வாரிசுதாரர் தான். இவங்க வைப்பாட்டிங்கிறவங்க முதல் வகுப்பு வாரிசுதாரில் வரமாட்டாங்க, 2ஆம் வகுப்பு வாரிசுதாரர்களுமே வரமாட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு சொத்து கிடையாது. அதேமாரி முறைமண பிறப்பில்லா மகள் ஆகியோரை விட்டு இறக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. அந்த முறைமண பிறப்பில்லா மகளுக்குமே சொத்து கிடையாது இந்த இடத்துல. இப்போ முறைமண பிறப்பு மகனுக்கும் விதவையாகி போன மருமகளுக்கு மட்டும்தான் சொத்தில் பங்கு இருக்குது. அவங்களுக்கு மட்டும் ஆளுக்கு பாதி சொத்தை கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ முறைமண பிறப்பு மகன் அவங்களுக்கு 1/2. அடுத்து விதவையாகி போன மருமகள் அவங்களுக்கு 1/2 கொடுப்பாங்க. ஸோ 1/2 + 1/2 = 1. இப்போ நீங்கள் கேட்கலாம், முறைமண பிறப்பில்லா மகளுக்கு ஏன் சொத்து போகக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹிந்து லாலே சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, தவிர்க்க திருமணம் மற்றும் இல்லாநிலை திருமணம்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க மூலயமா குழந்தை பிறந்திருந்தாலும் அவங்களும் வாரிசுதாரர்களாக கருதப்படுவாங்க. ஆனால் திருமணம் ஆகாமல் முறை இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க டைரெக்டாக வாரிசாக ஆக மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் முறைமண பிறப்பில்லா மகள் இது இவங்களுக்கு சொத்து கிடையாது. அடுத்து 6வது பார்க்கலாம். 6வது கொஸ்டின். இதில் ஒரு இந்து ஆண் காமக்கிழத்தி, தந்தை, தாய் இவங்க 3 பேரையும் விட்டு இறந்துட்டாங்க. இவங்களுக்கு எப்படி இப்போ சொத்தை பங்கு பிரித்து கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, காமக்கிழத்தினா யாருன்னு பார்த்தோம்னா, இப்போ பார்த்தோம் இல்லையா வைப்பாட்டி, அவங்க திருமணம் ஆகாமல் கூட வாழ்ந்துருக்காங்க இல்லையா அவங்க. ஸோ நம்ம போன சமலே பார்த்துட்டோம், அவங்களுக்கு சொத்தில் பங்கு கிடையாது. தந்தை 2ஆம் வகுப்பு வாரிசுதாரர், அடுத்து தாய் மட்டும்தான் இதில் முதல் வகுப்பு வாரிசுதாரர். ஸோ முதல் வகுப்பு வாரிசுதாரர் இருக்கிறப்ப 2ஆம் வகுப்பு வாரிசுதாரருக்கு பங்கு போகாது. அதனால் மொத்த சொத்துமே தாயை தான் போய் சேரும். தாய்க்கு தான் முழு சொத்தும்.
அடுத்து 7th கொஸ்டின் பார்க்கலாம். ஏ என்பவர் தனது தந்தையாரையும் சகோதரனையும் மகளின் மகளின் மகளையும் சகோதரனின் மகனையும் விட்டு இறக்கிறார். இவரோட சொத்தை நம்ம எப்படி பிரித்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ தந்தை வந்து 2ஆம் வகுப்பு வாரிசுதாரர்கள் வந்து முதல் இடத்துல இருக்காரு. இவங்க வந்து 4வது பிளேஸில் இருக்காங்க. ஸோ அதைப்படி பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு பிளேஸில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து சொத்து முழுசாக போய் சேரும். இப்போ ஃபஸ்ட்டு வகுப்பில் யாருமே இல்லை அப்படின்னா அடுத்து 2ஆம் வகுப்பில் இருக்கவங்களுக்கும் அப்புறம் 3ஆம் நிலையில் இருக்கவங்களுக்கும் அந்த மாதிரி போகும். இப்போ தந்தைக்கு மட்டும்தான் இந்த சொத்து ஃபுல்லாக போய் சேரும். அடுத்து நம்ம லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஏ என்பவர் தனது தத்தெடுக்கப்பட்ட மகனையும் சகோதரனையும் விட்டு இறக்கிறார். இவரோட சொத்தை நம்ம எப்படி பிரித்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நார்மலாக டைரெக்டாக சன்னுன்னு இருந்தால் நம்ம ஃபுல்லாக சன்னுக்கு தான் போய் சேரும், மகனுக்கு தான் போய் சேரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம எழுதிடலாம். இப்போ தத்தெடுக்கப்பட்ட மகனுங்கிறப்ப நீங்கள் இந்து தத்தெடுப்பு மற்றும் பராமரிப்பு சட்டம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தத்தெடுக்கப்பட்ட மகனுமே வந்து என்னைக்கு நம்ம தத்தெடுக்கிறோமோ அன்னையிலேருந்து தன்னோட சொந்த மகனாக தான் எல்லாருமே கருதுவாங்க. அதனால் மொத்த சொத்துமே பார்த்தீங்கன்னா தத்தெடுக்கப்பட்ட மகனுக்கு தான் போய் சேரும். ஏன்னா சகோதரன் வந்து 2ஆம் வகுப்பு வாரிசுதாரராக ஆயிடுவாங்க. நமக்கு நல்லாவே தெரியும் ஃபஸ்ட்டு முதல் வகுப்பு வாரிசுதாரருக்கு தான் சொத்து போகும் அப்படின்னு. ஸோ முதல் வகுப்பு வாரிசுதாரராக தத்தெடுக்கப்பட்ட மகனுக்கு தான் முழு சொத்தும் போய் சேரும். ஓகேங்களா? இதை நீங்கள் டீட்டெயிலாக எக்ஸாமில் எழுதிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியல அப்படின்னா சொல்லுங்கள், நான் பார்ட் 2 வீடியோ கூட போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.